கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாள் எப்படி இருக்கிறது? நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது திருவசனம். நீ எழுந்து நட. பேதுரு, யோவான் இருவரும் தேவாலயத்திற்கு கடந்து போகும்போது தேவாலய வாசலில் நிற்கிற ஒரு பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்க்கிறான். ஏதாவது எல்லாரையும் நோக்கி பார்த்து அவன் ஏதோ கொடுத்ததை, அவர்களால் இயன்றதை கொடுத்ததை கொடுக்காமலும் போயிருப்பார்கள். ஏதோ கொடுத்ததை அவன் பெற்றிருப்பான். அதே போல இந்த தேவ மனிதர்களை நம்பி தன் கரத்தை நீட்டுகிறான். பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அவன் தேவாலயத்தில் வாசலில் இருக்கிறார். உள்ளே இல்லை, வாசலிலே வெளிப்புறமாய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரா, பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கிறாய், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். எழுந்து நட. நடக்க முடியாதபடி, நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, கூனி குறுகி விடும்படியாய் உன் பிரச்சனைகள், உன் வேதனைகள், உன் கண்ணீர் உன் குடும்பத்தின் மத்தியிலே நீ இருக்கிற இடத்திலே இருக்குகின்றதோ, தள்ளப்பட்ட நிலையிலே, தாழ்த்தப்பட்ட நிலையிலே இருக்கின்றீர்களோ, பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, அதே இடத்திலே தான் உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். எழுந்து நடக்கத்தக்கதாய் செய்யப் போகிறார். யார் அவர்? இயேசு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, எனக்காக உங்களுக்காக மரணத்தை செய்யமாய் விழுங்கின இயேசு, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிற இயேசு, அவரே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய நாமத்தினாலே அற்புதத்தை ஊழியர்கள் செய்தார்கள். பேதுருவும் யோவானும் இணைந்து எங்களை பார் என்று சொல்லி இணைந்து ஒரே குரலோடு சொல்லி அவர் கையை பிடித்து எழுப்பி விட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா, நான் ஏதோ விழுந்து கிடக்கிறேன். என் வாழ்க்கையிலே எழுந்து நிற்க முடியவில்லை. என் வேலையின் நிமித்தம் நான் விழுந்து கிடக்கிறேன். என் பிஸ்னஸின் நிமித்தம் நான் சாய்ந்திருக்கிறேன், சரிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே குறைவோடு இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு இருக்கின்றீர்களோ, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் கரங்களை அவர் பிடிக்கிறார். எப்படி பேதுருவின் கரத்தை பிடித்து சமுத்திரத்தில் தூக்கி நிறுத்தினாரோ, அதே போல அதே பேதுரு இந்த நொண்டி முடவனின் கரத்தை பிடித்து தூக்கினார். ஆம் எனக்கு அருமையானவளே, ஆம் எனக்கு அருமையானவளே, உலகெங்கிலும் என் நாமத்தினால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னாரே, அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வீட்டுக்கு வந்திருக்கிறா, உங்கள் இல்லத்துக்குள் வந்திருக்கிறா. இந்த நாள் முழுதும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கப் போகிறீர்கள், எழுந்து ஜொலிக்கப் போகிறீர்கள். தலை குனிந்த இடங்களிலே, தள்ளப்பட்ட இடங்களிலே, வேதனைப்பட்ட இடங்களிலே உங்கள் தலைகளை உயர்த்தப் போகிறா. நீங்கள் தேவாலயத்துக்குள் கடந்து வருவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அவன் தேவாலயத்துக்கு வெளியே இருந்தவன் சுகம் பெற்று ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருந்தார். நீங்களும் நானும் அதிகாலை ஆண்டவர் சமூகத்தில் அமர்வது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தினமும் தேவனை அதிகாலை தேடுவது அது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். நீங்கள் விழுந்து கிடக்கின்ற காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இந்த நாளிலே அவர் தூக்கி எடுத்து நிறுத்தப் போகிறார். எளியவனை புழுதிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்துகிறவர், மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிறவர், எனக்கு கொஞ்சி மயில எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி குடும்பத்தின் மத்தியிலே தலை குனிந்து நிற்கிறாயா, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இணையதளத்தின் மூலமாய், அலைபேசியின் மூலமாய் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக, பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக. இயேசு சுவாமி, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். எங்கெங்கே தலை குனிந்து நின்றார்களோ, தள்ளப்பட்டு நின்றார்களோ, அங்கே அவர்களை உடைய கரத்தினால் தூக்கி நிறுத்துவீராக. எழுந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தாவே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. தகப்பனே, உடைய ஓங்கிய புயம் பலத்த கரமும் அவர்கள் வெளிப்படட்டும். அப்படியே தகப்பனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்தபடினால் உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.